இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கஷ்டமா என்ன ரெடியாக ஸ்மைலோடு ரெடியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நான் கூப்பிட போகிறது தமிழ் சினிமாவில் காந்த் அப்படின்னு பேர் முடிகிற பல பேர் வந்து இங்கே படைச்ச சரித்திரமும் சாதனையும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்லி பேர் எடுப்பாங்க. பட் மாண்டேஜ்குள்ளே வந்து வரிகளே இல்லாமல் ஒரு மாண்டேஜ் எடுக்க முடியும் அப்படிங்கிறது சாந்தகுமார் சாரோடைய ஸ்பெஷாலிட்டின்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் தேடி தேடி பார்க்குறேன், இப்போ பாடிடுவாங்கன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அவருடைய ஒரு ஸ்பெஷல் விஷயத்தை வந்து இதற்காக கொடுத்துருந்தாரு. ரசவாதி டீம் வந்து இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 3.2 மில்லியன் வியூஸ், அதுவும் ஆர்கானிக் வியூஸ் வந்து உங்களுடைய ட்ரெய்லருக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக படக்குழுவிற்கு உங்களுடைய பாராட்டுகளை ஒரு கரகோஷம் மூலமாக கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ இப்போ திரைப்படக்குழுவினரை மேடை கழிக்கும் தருணம். முதலாவதாக காஸ்டியூம் டிசைனர் மீனு சித்ராங்கி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அதைத் தொடர்ந்து ஆக்ஷன் டைரக்டர் திரு ஆக்ஷன் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அவர்களை தொடர்ந்து ஆர்ட் டைரக்டர் திரு சிவராஜ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எடிட்டர் திரு சாபு ஜோசப் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்ததாக நடிகர் திரு அருள் ஜோதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நடிகர் திரு ரிஷிகாந்த் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். டிஓபி திரு சரவணன் இளவரசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். கோ ப்ரொடியூசர் திரு கோவர்தன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். நடிகர் திரு GM சுந்தர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ரேஷ்மா அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நடிகர் திரு சுஜித் சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். தானியா ரவிச்சந்திரன் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். ஹீரோ மிஸ்டர் அர்ஜுன் தாஸ் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். இயக்குனர் திரு சாந்தகுமார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஸோ இவங்க தான் அந்த என்டையர் டீம். இன்னும் வந்து இருக்காங்க நிறைய பேர் திரைக்கு பின்னாலும். ஸோ அவங்களும் வந்து கூடிய சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுவாங்க படத்தோட சக்ஸஸ் மீட்டில். முதலாவதாக நான் பேச அழைக்க போகிறது, ஒரு படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக ஒரு டீம் ஒர்க் வந்து தேவைப்படுமோ அதில் இவங்களோட பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருமே வந்து ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக தெரியறது இவங்களோட கையில் தான் இருக்குது. இவங்க நினச்சா எந்த அளவுக்கு வேணால் அழகாக தெரிய வைக்கலாம், கொஞ்சம் வன்மை வச்சா எந்த அளவுக்கு வேணாலும் சுமாராகவும் காட்டலாம். ஸோ காஸ்டியூம் டிசைனர் மீனு சித்ராங்கி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் நான் இப்படி மேடையில் பேசுனதில்லை. ஆஸ் அ டிசைனர் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் அ டீம் இஸ் காலிங் மீ ஆன் ஸ்டேஜ். ஐ எம் ஸோ கிளாட். அதனாலேயே தேங்க்யூ ஸோ மச் சாந்தகுமார் சார், அக்செப்டிங், ட்ரஸ்டிங் மை க்ரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்டைல். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் ரசவாதி. தேங்க்யூ. நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரியே வந்து எனக்கு கொடுத்த லிஸ்ட்லேயும் நான் வந்து பார்த்தேன். இது வரைக்கும் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கு வந்து மிக முக்கியமான ஒரு டீமில் வந்து எடிட்டரோட பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் நினச்சா கரெக்டாக சொன்னா நீங்கள் நிறையா பேசுவீங்கன்னு. ஸோ இவரோட பார்ட் வந்து ரொம்பவே முக்கியமானது. ஏன்னா இது தேவை, இது தேவையில்லை, இது இந்த நீளம் போதும் போதாது அப்படிங்கிற மொத்தத்தையும் வந்து கட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டர் கிட்ட இருக்கு. ஸோ சாந்தகுமார் அவர்களுக்கும் சாபு ஜோசப்புக்குமான இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா மகாமுனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ அடுத்த 2வது படமாக வந்து தொடர்ந்துருக்கு. ஸோ வல்லினம், காஷ்மோரா, ஒரு நாள் கூத்து, தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், மகாமுனி அண்ட் ரசவாதி படங்களின் எடிட்டர் திரு சாபு ஜோசப் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். சார் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், பக்கம் பக்கமா. எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரசவாதி வந்து 2022 நினைக்கிறேன், லாக்டவுன் டைமில் வந்து சார் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். நான் அடுத்தது என்ன சார் பண்ணுவேன், ஏன்னா லாக்டவுன் டைமில் நான் வந்து அதிகமாக வந்து சாந்தகுமார் சாரோட பேசுவோம். ஒரு ஃபோன் பண்ணோன்னா ஒரு 1 hour 1.5 hours நாங்கள் 2 பேரும் பேசுவோம். எல்லா பற்றியும் பேசிகிட்டு இருப்போம். அப்போது வந்து ரசவாதின்னு ஒரு படம் பண்ணுறோம், ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறேன் சாபு அப்படின்னாரு. சார் என்ன கலாய்க்கிறீங்களான்னு நான் கேட்டேன். நான் நீங்கள் எப்படி சார் லவ் பண்ண மாட்டேன்னு. இல்லை ஜாலியாக ஒரு லவ் படம் பண்ணலாம், ரொம்ப சீரியஸான 2 படம் பண்ணிட்டோம், 3ஆவதாக வந்து ஜாலியாக ஒரு லவ் படம் பண்ணலான்னு சொல்லி சொன்னார். அப்புறம் அந்த ஹீரோ வந்து தேடும்போது அர்ஜுன் தாஸ் வச்சு பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். சார் அர்ஜுன் தாஸ் வந்து பண்ணலாம் சார், பயங்கர ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஒரு சாக்லேட் பாயாக நீங்கள் உங்களால் பண்ண முடியும், பட் ஸ்க்ரீனில் எப்படி தெரியும்னு தெரியல அப்படின்னு. பட் ரஷ் பார்த்தும்போது தான் தெரிஞ்சது
அவர் எப்படி ஒரு அவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான ஒரு வில்லனை மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தவங்களை அப்படியே அழகாக ரொமான்டிக்காக சாக்லேட் பை அவருக்கு லவ் பண்ண தெரியும்னு சொல்லிட்டு நமக்கு எல்லோரும் காமிச்சிருக்காரு. பயங்கரமாக லவ்வும் பண்ணியிருக்காரு அந்த படத்தில். ஸோ சூப்பர் அர்ஜுன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அவ்வளோ பெரிய வில்லனை வந்து ஒரு ஹீரோ ஆக்கினவருக்கு வந்து ஒரு அழகான வில்லனை பிடிக்க தெரியாத சுஜித் வந்து இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் நான் சார்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் சார், நம்ம ஊரில் பெரிய வில்லன் ரொம்ப நாளாக எல்லாமே இருந்தது. ஒரு பிரகாஷ் ராஜ் சார் ஒரு இடத்த வந்து பிடிக்கிறதுக்கான எல்லா இதுவும் வந்து சுஜித்துக்கு இருக்குது. ஆக்சுவலி இஸ் எக்ஸ்ட்ராடனரி இந்த ஃபிலிம். கண்டிப்பாக இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இவள் ரொம்ப நாள் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் இல்லை, சவுத் இந்தியன் ஃபிலிம்லேயே அவர் வந்து நிறைய இருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ரேஷ்மாவன், டானியா மேம், அவங்களும் வந்து எக்ஸ்ட்ரானரி, ரொம்ப 2 பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம். மகாமுடியில் 2 கேரக்டர்ஸ் எப்படி இந்துஜாக்கும் இவங்களுக்கு இருக்குமோ அதே மாதிரி இவங்க 2 பேருக்கும் ரெண்டு யூனிக்கான கேரக்டர்ஸ் இருக்கும். அந்த ரைட்டிங்லேயே நல்லா இருக்கும். அந்த வந்து ரொம்ப க்யூட்டாகவும் 2 பேரும் அழகாக பண்ணியிருப்பாங்க. அவங்களோட ரோலில் எங்கேயுமே மிஸ் ஆகாமல் ரொம்ப டேக்ஸ் எடுக்காமல் அழகாக பியூட்டிஃபுல்லாக அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேருக்கும் மை விஷஸ் ஃபார் எ லாங் ஜேர்னி. அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டீமும் நாங்கள் என்னோடய அசிஸ்டன்ட்ஸும் சரி, படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி, எல்லாருமே எப்படின்னா வந்து அவ்வளோ ஃப்ரீடமாக இருப்போம். அவர் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பண்ணி கொடுங்க, நம்ம எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுவோம். மகாமுனிக்கும் அப்படி தான் இருந்தது. எடிட்டிங்கில் வந்து நானும் அவரும் சேர்ந்து எடிட்டிங் உட்காந்ததே கிடையாது. ஸோ இந்த படத்தில் நானும் சாரும் சேர்ந்து எடிட்டிங் உட்காரவே இல்லை. ஸோ நான் ஒரு வெர்ஷன் பண்ணி தருவேன், அவரோட வெர்ஷன் பண்ணுவார். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஓகே சார் இதை வச்சிக்கலாம், இது வேணாம், அவ்வளோதான் பேசுவோம். ரொம்ப சிம்பிளாக எடிட்டிங் முடியும். ஸோ படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த படத்தில் வந்து அவரோட யூனிக்கான டச்சும்ஸும் இருக்குது. அதே டைமில் ஒரு டிஃப்ரெண்ட் ஜேர்னர், லவ் ப்ளஸ் ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்காக உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணுறேன், ஆடியன்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம். இல்லை, இப்போ நான் நினைக்கிற மாதிரி ஒன்று பண்ணணுங்கிறதுக்கு நான் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்குன்னு தோணுச்சு. இந்த இல்லை பண்ணியிருக்கேன் தான் நான். அது கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகும்னு தோணும். இல்லை, அது இன்னும் யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்கறதுக்கு நம்மளே செஞ்சு பார்ப்போமேன்னு ஒன்று பண்ணது தான் இது. தட் சார், உங்கள் படத்தில் இந்த மாதிரி மாண்டேஜ், இந்த மாதிரி அழகாக ஒரு பரதநாட்டியத்தை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. அதை பற்றி சொல்லுங்கள் சார். சாங்கில் வந்து வார்த்தையும் இல்லை, ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த கேமராமேன் ரசித்து பண்ணியிருந்தார் ரொம்ப. ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது அந்த நீங்கள் சொல்கிறீங்க இந்த இதுக்கு முன்ன படத்தில் இல்லைன்னு சொன்னீங்க. அந்த கதை என்ன கேட்குதோ அதைத்தான் நான் அந்த உள்ளே கொண்டு வரேன் நான். ஸோ அந்த கதை வந்து ஒரு பாட்டு கேட்குதுன்னா பாட்டு அது என்ன மாதிரி பாடல் வேணும் அப்படின்னா அந்த ஒரு ரிசர்ச்சில் வந்து கொண்டு வந்துடுறேன் நான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது லிரிக்ஸ் இல்லாமல் இருந்ததுக்கு என்னென்னா அது ஒரு யூஷுவலான ஒரு லிரிக்ஸாக இருந்துருன்னு தோணுச்சு. 2 பறவைகள் மலை முழுவதும் இங்கே அங்கே பறந்தன அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த இது வேண்டாம் அப்படின்னும் போது இல்லை, அதை ஃபீலை மட்டுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன் நான். ஸோ அது கொஞ்சம் புதுசாக இருந்தது அது. சார் சந்தகுமார் சார், இப்போ இந்த அர்ஜுன் தாஸ் மாதிரி வளர்கிற ஹீரோவும் சரி, வளர்ந்த ஹீரோக்களும் சரி, நீங்கள் 2 படம் தான் பண்ணியிருக்கீங்க, மௌனகுரு, மகாமுனின்னு. உங்களோட படத்தில் நடிக்கணுங்கிறது ட்ரீம், அது எனக்கு நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கீங்க. இதை எப்படி தக்க வச்சுக்க போகிறீங்க? இந்த மாதிரி படம் பண்ணுறதுனால தான் இவ்வளோ டிலே ஆகுதா? அதாவது பார்த்து பண்ணுறதுனால தான். எங்களுக்காக கொஞ்சம் குயிக்காக அடுத்தடுத்த படங்களை கொடுக்கலாமா? நிச்சயமாக. அது என்னென்னா முதல் படத்துக்கும் 2வது படத்துக்கும் வந்த இடைவெளி வந்து அது உருவானது அது. ஏன்னா அந்த முதல் படம் பண்ணுறதுக்கு ஒரு 14 வருஷம் நான் ஸ்டாப் ரன்னிங், எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் நான். ஸோ ஒரு கேப் தேவைப்பட்டது எனக்கு. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் லாக்டவுன் டிலே ஆயிடுச்சு. இல்லை அப்படின்னா நான் லாக்டவுன் டைமில் வந்திருப்பேன். அடுத்த படங்கள் வந்து இல்லை, அந்த கேப்லாம் வர முயற்சி பண்ணேன். கண்டிப்பாக வந்துடுவேன் சார். டைரக்டர் சார், ரசாவதி ஆக்சுவலாக என்ன இப்போ ரசவாதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமில் வந்து சொல்லுவாங்க, இப்போ மெட்டல்ஸை வச்சு பண்ணுற விஷயங்கள் சொல்லுவாங்க, மைண்டுக்குமே சொல்லலாம் ரசவாதம்ங்கிறத, கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம். ஸோ அது இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து பொருத்தமாக இருக்கிறதுனால அதை ரசவாதின்னு வச்சுருக்கோம். சார், வெளியில் இந்த ஒரு போஸ்டர் ஒன்று வச்சுருந்தீங்க, இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லுக் ஒன்று விட்டுருந்தீங்க, அது எதை குறிக்குது? ஏன்னா அவர் வேற மாதிரியான ஒரு ஸ்டில் கொடுத்துருக்காரு. என்ன போஸ்டர் இருந்தால் வில்லனுடைய போஸ்டர் வந்து வேற லெவலில் இருந்தது. அது எதை குறிக்குதுன்னே தெரியல. இது ஹிட்லரா இல்லை ஒரு பேய் படமா அப்படின்ற மாதிரி இது பண்ணுது. ஓகே, அது நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா சுவாரஸ்யம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இவர் கண்டுபிடிச்சி எப்படி நீங்கள் இதில் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்க? சுஜித் வந்து இவருடைய மகேசண்ட பிரதிகாரம் நான் பார்த்துருக்கிறேன். அப்புறம் நேர்கொண்ட பார்வையில் ஒரு சின்ன சீனில் ஒரு வேன் உள்ள வருவார்.
ஆக்டர்ஸ் கவனிக்கும் பொழுதுல அவங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அந்த மொபிலிட்டி இது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். ஸோ இந்த கதாபாத்திரம் தேடும்பொழுது ஆனால் ஃபஸ்ட் சாய்ஸாக சுஜித் இல்லை. இங்கே நம்ம சென்னையிலேயே ஆக்டர்ஸ் யாராவது இருப்பாங்கன்னு தேடினோம், வேறு வேறு ரீசன்ஸ்க்கு வந்து தட்டி போயிட்டே இருந்தது. தென் எனக்கு சுஜித் ஞாபகம் வந்து நான் பேசினேன். ஏன்னா ஒரு சின்ன படம்னும் போது நம்ம அங்கேருந்து பீப்புள் வர வைக்கணும், அந்த இதில் காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் பேசினேன், அவருக்கு பிடிச்சிருந்தது, இந்த கேரக்டர் சொன்ன பிடிச்சிருந்தது வந்து பண்ணிட்டார். ஸோ அதே போல் ஹீரோயின் வந்து வேறு லெவலில் அந்த பிஜிஎம் பரதநாட்டியம் அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இதே இது வந்து ரேவதி மேடம் வந்து ஸ்க்ரீனில் அதே மாதிரி இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி கொண்டு வந்து அவங்கள ரசிக்கிற மாதிரி வச்சுருக்கீங்க. அவங்கள காமிச்ச தானியாவை ஏன் காட்ட மறந்துட்டீங்க? இல்லை நீங்கள் இதை எடுத்துகிட்ருவீங்க போல. அந்த சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் தானியாவோட சாங் என்ன படத்தில் மொத்தமே 2 சாங் தான். தானியாவுக்கு ஒரு சாங், இது சாங்கு. ஸோ அவங்களுக்கு என்னென்னா ரிலீஸ் பண்ணாத ஒரு சாங்கை வந்து நீங்கள் ப்ரொஜெக்ஷன் கொடுங்க, ரிலீஸ் பண்ண சாங்கே போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. அது யூடியூப்பில் இருக்குது தானியாவோட சாங். அதனால தான் அர்ஜுன் சார் நீங்களே ஒரு மகா வில்லன், உங்களோட பெரிய வில்லனாக இருக்கார் அவர். உங்கள் 2 பேர் சம்மந்தப்பட்ட சீன்லாம் எப்படி இருக்கும்? நிறைய ஃபைட் சீன்லாம் இருக்கா, இல்லை எமோஷ்னலாக? சார் எமோஷனும் இருக்குது, ஃபைட்டும் இருக்குது. பட் நான் மகா வில்லன்லாம் இல்லை சார். பட் சுஜித்தும் வில்லன்னு சொல்ல மாட்டேன், பட் ஃபென்டாஸ்டிக்காக ஆக்டர் சார். ரொம்ப ஏன்னா என்எஸ்டியிலேருந்து வந்திருக்காரு. அண்ட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அவரோட அந்த ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நிறைய கற்றுக்கலாம். பிகாஸ் ஆஃப் கேமரா அவர் வேறு, ஆக்ஷன் சொன்ன உடனே அவர் அப்படியே கேரக்டராக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடுவார். ஸோ அதான் அப்போ மேடையில் சொன்ன மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காரு. என்னோட ஆக்டிங் நாலேஜில் நான் சொல்கிறேன். பட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஐ ஹோப் May 10th அப்புறம் அவருக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரணும். நாட் ஓன்லி வில்னா பட் as a lead, as different characters. Wishing you the best with once again. அர்ஜுன் பிரதர், அதாவது நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்க ரொமான்ஸ் சீன் வந்து இந்த படத்தில் வந்து கொஞ்சம் நிறையா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. 2 பேரோட யாரோட அதிகமாக இருக்குது? எப்படி வந்திருக்கு ரொமான்ஸ் சீன்ஸ்லாம்? அதில் நீங்கள் சார் அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குன்னு. சாந்தா சார் ஷார்ட் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ இல்லை ரொமான்ஸ் இருக்குது சார், டானியோட இருக்குது. அண்ட் ரேஷ்மாவோடையும் ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்த்து சொல்லுங்கள் ரொமான்ஸ் வருதா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள். தானியா மேம், தானியா மேம், அதான் நீங்கள் சொன்னீங்கல்ல சித்த வித்யார்னு அப்படி ஒரு காமிச்சிருக்காங்கன்னு. இந்த மாதிரி ஆக்சுவலாக சித்தா டாக்டர்ஸ் வந்து கவர்மெண்ட்டில் நம்ம அலோபதி படிக்கிற மாதிரி அவங்களுமே கவர்மெண்ட்டில் போய் படிச்சுட்டு வர்றாங்கன்னு நிறைய பேருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இப்போ அலோபதி டாக்டர் நிறையா வந்துட்டாங்கல்ல, ஏன் நம்ம ஊருக்கு சித்தா டாக்டர் காமிக்கூடாதுன்னு காமிச்சோம். தானியாஜி மேம் இல்லை படத்துலையே பேசும்போது கம்மியாக தான் பேசுகிறீங்க, ஆனால் ஆக்டிங்லாம் வேறு லெவலில் இருக்குது. படத்தில் எந்த அளவுக்கு வந்திருக்கு உங்களுடைய போர்ஷன்? இந்த கேள்விக்கு சார் தான் பதில் சொன்னேன், ஏன்னா நாங்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. பட் பார்த்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. அண்ட் படத்தில் நிறையா பேசியிருக்கேன். அது ஜென்ரலாகவே எனக்கு அது அவ்வளோவா பேச வராது, அது உங்களுக்கு பை நவ் தெரிஞ்சிருக்கும். சாரி, அதுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன் இன்னும் நிறையா பேசுறதுக்கு. சார் சந்தகுமார் சார், அதே மாதிரி இப்போ இந்த ஜிஎம் சுந்தர் அவருக்கு அந்தாண்டைக்கு இன்னொருத்தர் இருக்கிறாரு. இந்த மாதிரி நடிகர்கள்லாம் தானியா மேடம் கூட இவங்கெல்லாம் கொஞ்சம் பெக்குலியரான ஆர்டிஸ்ட். இவங்களெல்லாம் எப்படி மனசுக்குள்ளாரே இந்த கதை எழுதுகிற போய் நிறுத்திப்பீங்களா? இப்போ அர்ஜுன் தாஸுமே அதுதான், அன்றைக்கே கேட்டதுனால அவரை இப்போ விட்டேன். இவங்க எல்லாரையுமே கதை எழுதுகிறப்பே இதுக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணி எழுதுவீங்களா? எப்படி என்னென்னா கதை எழுதும் பொழுது அந்த கேரக்டருக்கான உருவம் வந்து நிற்கும் அந்த ஸ்கெட்சு. ஸோ அந்த முகத்தை தேடி போகிறதா ஒவ்வொருத்தருமே. சிலர் வந்து அந்த உருவம் ஒத்து வந்துடும், அந்த பர்ஃபார்மன்ஸில் வந்து அது இல்லாமல் இருக்கும். ஸோ அதை திரும்ப நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா அந்த கதாபாத்திரம் டிமாண்ட் பண்ணுற அந்த உருவ அமைப்புள்ள வந்து நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது ஃபஸ்ட்டு. அது முடிஞ்சிருச்சுனாலே பாதி வேலை ஓவர். அதுக்கப்புறம் வந்து பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் சேர்த்துருவோம். அதே மாதிரி நம்ம சாப்பாட்டுலேயே ரசங்கிறது வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டாலும் ரசம் தேவைப்படும், வெஜ்ஜு சாப்பிட்டாலும் அந்த செரிமானம் நான்வெஜ்ஜுக்கு இது தேவைப்படும். இந்த படம் வந்து இப்போ மலையாள படங்களை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு ஒரு ரசமாக ஒரு மாற்றத்தை தருமா? இல்லை, இப்போ மலையாள சினிமா இப்போ எல்லா சினிமாவுமே எல்லாருமே கொண்டாடுறாங்க. நல்ல படம் இருந்துச்சுன்னா இல்லை, அது என் மொழிலாம் இல்லை. இப்போ நம்ம கேஜிஎஃப்லாம் கன்னட படம் நம்ம ஊரில் பார்த்தோம் கொண்டாடினாங்க. ஸோ அது மாதிரி மஞ்சுமால் பாய்ஸ் வந்து அது மலையாளம் நல்ல படம் வந்து எந்த இப்போ போஜ்பூரிலேருந்து ஒரு படம் நல்ல படம் நம்ம ஊர் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ஜனங்க பார்ப்பாங்க.
ஸோ ரசவாதியும் அதே மாதிரி என்கேஜிங்கான ஒரு படம் பிடிக்கும் எல்லாருக்கும். டேரக்டர் சார், உங்களுக்கும் அர்ஜுன் தாஸ் ரெண்டு பேருக்கும் கொஸ்டின். யார் சொன்னாலும் ஓகே தான். எப்பவுமே வந்து ஒரு ஆக்டரோட பேர் போட்டு தான் படத்தோட டைட்டிலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் உங்கள் பேரை சாந்தகுமாரின் சரா போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணி, என்ன காரணம்? ஏன் வந்து அவர் அவ்வளோவா தெரியலையா? இல்லை, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமில் வந்து அந்த ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையப்படுத்தி ஒரு நகரம் இல்லையா? ஸோ இதில் இருந்து எனக்கு நான் எல்லாருமே நான் மிஸ் பண்ண விரும்பலை. ஸோ முன்னாடி தான் எல்லாரையுமே நான் போடணும். ஸோ அதனால தான் இந்த இதில் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லா கதாபாத்திரங்களும் சேர்ந்து தான் ஒரு கதையை சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அது பண்ணி போகணும். ஹீரோயிட்ட கொடுத்துருங்க. ஹீரோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இன்ஃபேக்ட் அவர் அர்ஜுன் தாஸ் இன் ரசவாதினை போகிறது நானே ரெக்வெஸ்ட் பண்ணியிருப்பேன் சார், ப்ளீஸ் சாந்தகுமார் ஓட ரசவாதி இருந்தால் பெட்டர் இருப்பேன். ஏன்னா அதுதான் நான் சொன்னேன், ரிலீஸ் அன்றைக்கி நான் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணுவேன், அது கீழே நிறைய எஸ்ஸே ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன். என்னோட ட்ரீம் ஃபிலிம் பை சாந்தகுமார். ஸோ அவரோட பேர் வருது பர்சனலாக எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பிளெஸ்டான ஃபீலிங் சார். ஸோ ஐ எம் வெரி ஓகே அவரோட டிசிஷனில். டேரக்டர் சார், உங்களுக்கு எப்பவுமே வந்து நீங்கள் எப்பவும் வித்தியாசமான ஸ்டோரி பண்ணுற ஒரு ஆள், சரிங்களா? சூப்பராகவும் பண்ணுவீங்க. இந்த படத்தில் இந்த இதில் வந்து வில்லனுக்கு ஒரு கோட்டாய் விடுற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கீங்க, என்ன காரணம்? கொட்டாய் விடுற மாதிரி? ஓகே, ஆக்சுவலாக அது நீங்களே சொல்லிட்டீங்க கொட்டாய் விடுறதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் அது மூவி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுப்பீங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு பிரெயினுக்கு வந்து ஆக்ஷன் போகிறது கம்மியானாலுமே கொட்டாய் வரும் உங்களுக்கு. ஸோ அது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது கொட்டாய் வர்றதுக்கு. அவருக்கு எதுக்காக கொட்டாய் வருதுன்னு ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். டேரக்டர் சார், ஒரு படைப்பாளியாக உங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்னு தயாரிப்பாளராக வந்தோன்னு சொன்னீங்க நீங்கள். ஸோ இனிமேல் உங்களுடைய படைப்புகள் தான் நீங்கள் சொந்த தயாரிப்பாக இருக்குமா இனிமேல் வரப்போகிறது? அப்படிலாம் கிடையாது. எனக்கு ரைட்டிங் டைரக்ஷன் பிடிச்ச மாதிரி எனக்கு ப்ரொடக்ஷன் வந்து பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். ஆக்சுவலாக எனக்கு ரைட்டிங் வந்து ரொம்ப பிடிக்குது. நாவலிஸ்ட் மாதிரி தனியாக உட்காந்து எழுதுறேன், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. எக்ஸிக்யூட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டான டீம், எனக்கு கம்ஃபர்டான ஆக்டர்ஸ் கூட வந்து என்ன இதில் ஒர்க் பண்ண ரெடி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன். இந்த போர்ஷன் வரைக்கும் பிடிக்குது. பட் அது வந்து வேறு ஒரு உலகமாக இருக்குது, அது ஒரு அனுபவம் வேணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்தேன். நான் ஸோ ஒரு படைப்பாளியாக இருந்தாலும் சென்சார் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து யூஏ கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் என்ன மாதிரி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இது என்னுடைய முந்தின 2 படங்களும் சரி இதுவும் சரி, எனக்கு சென்சார் கூட எனக்கு எந்த ஒரு இதுவுமே இருந்தது இல்லை. அது என்னென்னா ஃப்ளோவில் எழுதும் பொழுது சில வார்த்தைகள் எல்லாமே எழுதியிருப்பேன். ஸோ அது மட்டும் மியூட் கேட்டிருக்கேன். என்னுடைய முந்தின 2 படங்களுமே சரி அதுதான். ஸோ படம் பேச அந்த படத்தோட இன்டென்சிட்டிக்காக வந்து அந்த யூஏ வந்திருக்கும். சார் இங்கே சார், ஐ ஹேவ் 2 கொஷின்ஸ். ஒன்று வந்து எல்லாருமே பாட்டு பற்றி சொல்லியிருந்தாங்க, மாண்டாஜில் லிரிக்ஸ் இல்லாமல்னு. நீங்கள் ட்ரெய்லர்லேயே ஒரே ஒரு டயலாக் தான் வருது, மொத்தமாகவே பாட்டு வச்சு பண்ணிங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது. கதை என்னன்னே புரியல ஆக்சுவலி ட்ரெய்லர்லேருந்து. ஏதோ வி கெட்டிங் சம் கிளிம்சஸ், பட் கதை என்னன்னு புரியல. ஸோ இதுக்கான ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் ஒரு ஆடியன்ஸ் இழுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ திங்கிங் பிஹைண்ட் திஸ் இல்லை, அதான் இப்போ ட்ரெய்லரில் நீங்கள் கதை புரியலன்னு சொன்னீங்களா, அது புரியக்கூடாதுன்னு ஹோல் பண்ணோம். பட் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஓகே ரொமான்ஸ் ஆக்ஷன்லாம் இருக்குதுங்கிறது மட்டும் தான். ஏன்னா மிதினம் ஒரு வால் போஸ்ட் ஒட்டியிருப்பாங்க நம்ம அந்த டிவிக்கெல்லாம் முன்னாடி. அதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் சண்டை போடுறது இருக்கும், ஒரு டான்ஸர் டான்ஸ் ஆடுறது இருக்கும், காமெடி நீங்கள் செஞ்சுட்டு இப்படி வந்து கொலாஜ் பண்ணி ஒரு போஸ்டர் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து ஒரு விஷுவல் போஸ்டர் இது, அவ்வளோதான். ஓகே. அண்ட் அதே மாதிரி இப்போது 3 படத்துலையுமே சிங்கிள் வேர்ட் டைட்டில்ஸாக இருக்குது, மௌனகுரு, மகாமுனி, ரசவாதி. இது எல்லாமே வந்து லைக் கோஇன்சிடென்டலாக வரதா, இல்லை நீங்கள் அந்த மாதிரி வச்சா போதும், லைக் ஒன் வேர்ட் தான் வேணும் எனக்கு? இல்லை, அது எல்லாமே அதுவாக வந்தது. சார் டேரக்டர் சார், ரசவாதி சித்த வைத்தியர்னாலும் கெமிஸ்ட்ரி தான் அவர். நான் அன்றைக்கி கேட்டது தான் அர்ஜுன் தாஸ் சொல்ல. இப்போ இங்கே கூட நீங்கள் சொல்லுங்கள், யார் கூட அவருக்கு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் 2 ஹீரோயினில் ஒர்க் அவுட் ஆகிருக்குது? அது நீங்கள் நீங்களே சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா 2 பேர் கூடயுமா இருக்குது. ஸோ அதை எவாலுவேட் பண்ணுறது வந்து என்னோட இது இல்லை, நீங்கள் தான் நல்லா பண்ணுவீங்க. இல்லை அந்த வட்டக்கானல் காளான் கூட லைட்டாக வந்துட்டு போகுது. நீங்கள் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்காக? இல்லை, அது கதையில் ஒரு சின்ன ஒரு இதாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் நாங்கள், நீங்கள் கேட்டதில். அப்புறம் முக்கியமாக ஒரு கேள்வி, நம்ம சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சக்தி சின்ன படத்துக்கெல்லாம் கூட இங்கே வந்து உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி இப்போ இந்த கில்லி அவரை ரொம்ப கில்லி விளையாட வச்சிருச்சு, அதனால தான் இல்லை அவர்கிட்ட பேசியிருந்தா அதை நீங்கள் தயாரிச்சிருக்கீங்க இந்த படம்? ஆமாம், இல்லை அவரோட சொந்த வேலையாக ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அதனால் அவர் வர முடியல, அவர் சொல்லியிருந்தாரு. சுஜித் சார், சார் மலையாளத்தில் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க, நல்ல கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? தமிழில் இனிமேல் அடுத்தடுத்து நிறைய படங்கள் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா நீங்கள்? செகண்ட் கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். தெரியாது, இந்த படத்துக்கு அப்புறம் தான் சான்சஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்டென்ஸான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, காம்ப்ளெக்ஸான கேரக்டர். அண்ட் பட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. ஹீ வாஸ் எக்ஸ்பிளைனிங், எனக்கு அது புரிஞ்சிச்சு. அண்ட் தென் I don't know, it just happened. I tried everything. Like
yeah, I was prepared, but it was fun also. I mean, scenes are very disturbing and all those things, but பண்ணும்போது there's I don't know, there's a calmness and it was very grounded. So yeah, but it's a very intense experience, and generally going through areas which normal other directors won't go. அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ யா, did I answer? சாந்தகுமார் சார், அந்த மாண்டேஜ் சாங் ஒன்று சொல்லியிருந்தீங்க, அதில் ஒரு வரியில் இரு பறவைகள் மலை முழுவதும் எங்கோ பறந்ததுன்னு வேற சொல்லியிருந்தீங்க. இதில் பாடல் பெரிதா இசை பெரிதான்னு ஒரு சர்ச்சை ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு அதற்கான வார்த்தைகள் போட்டால் அந்த பாடலோட வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி இதை செஞ்சீங்க. இல்லை, வீரியம் குறைஞ்சிரும்ல, யூஸ்வலாக இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அது நீங்கள் இந்த பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்க இந்த சாங்குக்கு அப்படின்னா, அந்த நம்ம அதில் என்ன லிரிக்ஸ் எழுத போகிறோம்ல, சுச்சுவேஷன் சொல்லுவோம்ல. ஸோ அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஷுவல் சுச்சுவேஷன் தான். ஸோ நம்ம அந்த லிரிக்ஸ் என்ன தான் நம்ம ட்ரை பண்ணாலுமே இல்லை, நான் சொல்லும் பொழுது இந்த அந்த சொன்னது என்னென்னா, இந்த எக்ஸாம்பிளுக்கு இந்த சாங் மாதிரிங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ ஒரு 2 பேரோட அது ஸோ அது ரொம்ப யூஸ்வலாக இருக்குமே என்ன போது அந்த ஃபீலை மட்டும் நம்ம கடத்தலாமே அப்படின்னு ட்ரை பண்ணும்போது தான் அந்த பொண்ணுடைய கேரக்டரை வச்சுட்டு ஒரு வெஸ்டர்ன் ஜதியை வச்சு ஒரு ஃபியூஷன் ஒன்று பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்தது. அதை தமிழ்கிட்ட பேசிட்டு அதை வில்வோக்கிட்டோம். Yeah. Grandfather, he was into active politics. Our lifetime, he was into communist. What about you entering into politics? Do you have any idea about it? No. Why so? Well, why would it be the first question? I mean, that's my grandfather. I mean, there are a lot of other people in my family, and I'm not following them also. So it's not a compulsion, no? No, it's not a compulsion. You don't have any idea or any interest on it? I have general interests, but I'm not part of any political party or, because I'm from the family, there is a broad politics which I have, but I'm not part of any political parties, and yeah. ஹிந்திக்கு போனாவா? இல்லை, எனக்கு தமிழில் பண்ண தான் பிடிச்சிருக்கு. அது யாருனாலும் கொடுத்து வாங்கிக்கலாம். எனக்கு தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு. எனக்கு பவுனங்குருவே கேட்டாங்க, தெலுங்கில் பண்ணுறது கேட்டாங்க. மகாமல இது பவுனங்குருவை வந்து நீங்கள் ஹிந்தியில் பண்ணுற ஐடியா இருக்குன்னு என்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணாங்க. இல்லை, எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை. அது ஒன் டைம் எனக்கு பண்ண பிடிச்சிருக்கு, தமிழில் பண்ண பிடிச்சிருக்கு. இல்லையே, தமிழ்நாட்டில் தான் இருக்கேன். தமிழ்நாடவே ஒரு எக்ஸ்டெண்டடாக பார்க்குறேன்னு நினச்சிக்கோங்களேன். இல்லை, அதை எல்லாமே சும்மா யார் ஃபோன் பண்ணாலுமே எடுப்பேன். எடுக்கலைன்னா ஒரு மெசேஜஸ் இருந்ததுன்னா பார்த்துட்டு கூப்பிடுவேன். அது தெரிஞ்ச நம்பர்லாம் கிடையாது, தெரியாத நம்பர் போய் பேசுவேன், ரீச் பண்ண. ஏன்னா ஃபோன் எங்கேயுமே இருக்கும் தானே. எழுதும் போது மட்டும் என் பக்கத்தில் இருக்காது, ஏதோ ஷெல்ஃபில் இருக்கும். எழுதும் போது மட்டும் அது சாயங்காலம் போஸ்ட் பாக்ஸ் செக் பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு பார்த்துக்கிற வழக்கம் இருக்கும். மற்றபடி ட்ராவல்லையோ ஷூட்லேயோ எப்போயுமே ஃபோன் இருக்கும். எனி டைம் ரீச் பண்ணலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்கள் அதை கூப்பிடுவேன். எனக்கு வந்து நம்ம பேசுகிற தமிழ் மொழி தெரியும், ஆங்கிலமும் ஹிந்தியும் அரைகுறையாக தெரியும். அதாவது ட்ராவல் லாங்குவேஜ். நீங்கள் உட்காந்து இன்ட்ராக்ஷன் பண்ணோம்னால நான் பேச மாட்டேன். இப்போ உயிர் தப்பிச்சுக்கிறதுக்கு தெரியும் வச்சுக்கோங்களேன், ஹிந்தியும் ஆங்கிலமும். ரேஷ்மா, அந்த சாங் நல்லா இருந்தது. நீங்கள் பரதநாட்டிய டான்ஸராக உண்மையிலே அந்த சாங் எத்தனை நாள் எடுத்தாங்க? இல்லை, நான் பரதநாட்டியம் டான்ஸர் இல்லை. சதீஷ் மாஸ்டருக்கு தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அந்த சாங் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. எனக்கு புதுசு தான். நான் ஸ்கூல் டைம்ஸ்லலாம் பண்ணியிருக்கேன், பட் இது எனக்கு புதுசு தான். பட் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு கற்றுக்கிறதுல. பர்ஃபெக்ஷன் வர்ற வரைக்கும் அவங்க அதுக்கு இது பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. தேங்க்ஸ். அர்ஜுன் தாஸ் சாரோட ரொமான்ஸ் சீன் எப்படி இருந்துச்சு? நீங்கள் சொல்லுங்கள். அவர் சொல்லலை, ஏன்னா நாங்களாம் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மலையாளத்தில் ரொம்ப வெயிட் பண்ணுறாங்க அவரோட ரொமான்ஸோட படத்துக்காக. அவரோட ரொமான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுமா? அவரோட ரொமான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. நிஜமாக பார்த்தாலே தெரியும், ரொம்ப நல்லா இருந்தது. சொன்ன மாதிரி புதுசாக இருந்திருக்கோங்க எல்லாத்துக்கும். எனக்கு நேரில் பார்க்கும்போது ஹி கேன் டூ எனி திங் அப்படின்னு தோணுச்சு.
தேங்க்யூ. அங்கே ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்காத மீனாட்சி சார் இருக்கிற ஒரு ப்ரெஸ் மீட்டாக நினச்சேன், அந்த குறையை தீர்த்துட்டாரு சார். ஒரே ஒரு கேள்வி என்னோட சைடில் இருந்து, வழக்கத்தில் வந்து அதிகமாக பயன்படுத்தாத வார்த்தை இந்த ரசவாதி. ஏன்னா பேச்சுவாக்கில் யாருமே அதிகமாக அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க மாட்டோம். இந்த படம் ரிலீஸ் ஆன டைமில் தான் ஆல்மோஸ்ட் இதை பற்றின பேச்சே வருது. இந்த டைட்டில் தான் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அழுத்தமான காரணம் என்ன? இப்போ மௌனகுருமே அப்படி தான். அந்த டைட்டில் வைக்கும்போது அதுக்கு முன்னால் இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்தபோது ரொம்ப ரேராக தான் இருந்தது. ரசவாதியுமே இருக்குது. கொஞ்சம் முந்தின ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுவாங்க. 60s பிறந்தவங்க, 70s அதுக்கு முதல்ல பிறந்தவங்கலாம் அந்த ரசவாதிங்கிற வார்த்தை இருந்தது. இப்போ நம்ம புழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. அது ஒரு சின்ன சர்க்கிளில் மட்டுமே இருந்துகிட்ருக்கு இந்த வார்த்தை. இது ஏன் அப்படின்னு நீங்கள் படம் பார்த்தா புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சார். ஸோ பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வந்திருந்து பொறுமை காத்து கேள்விகள் அனைத்தையும் சிறப்பாக கேட்டு முடித்த அனைத்திற்கும் நன்றிகள். May 10th வந்து ரசவாதி படம் ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு உங்களுடைய மேலான ஆதரவை இந்த டீமுக்கு வந்து கொடுங்க. தேங்க்யூ, நன்றி. பேர் ஏன்பா நின்றுட்டு இருக்கீங்க, உள்ளே போங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஹீரோ வந்து சொல்கிறாரு. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஏன் அப்படின்னா இது வரைக்கும் யாரும் மேக்ஸிமம் சொல்லி பார்த்ததில்ல. எங்க அடிக்கிற வெயிலுக்கு எதுக்கு வெளியில் நின்றுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, உள்ளே போக தானே போகிறோம், அங்கே நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ அர்ஜுன் தாஸ் சார், தேங்க்யூ ஃபார் தட். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணதுக்கு வந்து ரொம்பவே நன்றி. உங்களை பற்றி வந்து சொல்கிறப்ப வந்து எப்போவுமே வந்து உங்கள் வாய்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலை, இதே பிரசாத் லேபில் வந்து கைதி படத்தோட ப்ரெஷ் ஷோ நடந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சுட்டு நீங்கள் வெளியில் வந்து ஒரு ஃபோன் பேசிட்டு ரொம்ப தயக்கத்தோடு அப்படியே ஒரு டென்ஷனில் வந்து சுற்றிட்டு இருந்தீங்க. ஐ ஆம் த ஃபர்ஸ்ட் பர்சன், நான் தான் முதல் நபராக உங்ககிட்ட வந்து உங்கள் வாய்ஸ் வேறு லெவலில் இருக்குது, இந்த குரல் உங்களை எங்கேயோ கொண்டு போகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயம் வந்து இன்றைக்கி பழிச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாக இருக்குது. ஸோ அர்ஜுன் தாஸ் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ மேம். வணக்கம். ஃபர்ஸ்ட்லி மேம் சொன்ன மாதிரி இந்த வெயிலில் எல்லோரும் டைம் எடுத்து வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். ஒரு காமன் திங் இந்த ஸ்டேஜில் எல்லாருமே வந்து சாந்தகுமார் சார் த டிரெக்டர், சாந்தகுமார் சார் த டிரெக்டர். ஸோ எல்லோருமே அந்த ரோலுக்காக தேங்க்யூ சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் அவரோட டிரெக்ஷனில் ஒரு லீட் ரோல் ப்ளே பண்ணுறது இஸ் அ ட்ரூ பிளெஸ்ஸிங். நிறைய இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன், பட் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு நாள் அவுட் ஆஃப் த ப்ளூ அவரை கூப்பிட்டாரு. அண்ட் அவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற அசோசியேட் ஃபோன் பண்ணி சாந்தகுமார் சார் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறாரு. ஸோ கோவாவில் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன் மதுமிதாவோட படம். அவங்கள்ட்ட 5 minutes பெர்மிஷன் கேட்டு மேம் இந்த கால் மட்டும் ஆன்சர் பண்ணிட்டுறேன்னு சொல்லி ஃபோன் ஆன்சர் பண்ணேன். அண்ட் இன்றைக்கி வரைக்கும் என்ன தாஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடுவார். ஸோ லைனில் வந்து தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள், அவ்வளோதான். சார் சென்னை வந்த உடனே வந்து மீட் பண்ணேன் சார்னு சொல்லி அவரோட ஆஃபீஸில் மீட் பண்ணி 2 சீன் நரேட் பண்ணார். அண்ட் எனிவேஸ் அவர் சப்போஸ் அந்த 2 சீனும் சொல்லலைன்னா கூட நான் படம் பண்ணியிருப்பேன் சார். ஏன்னா அவ்வளோ நாள் ஆசை உங்களோட ஒர்க் பண்ணோம். பட் இவ்வளோ நாள் மௌனகுரு, மகாமுனி, த டிரெக்டர் சாந்தகுமார் சாரோட ஃபேனாக இருந்தேன். பட் சார் நவ் ஐ காட் டு நோ த பர்சன் தட் யூ ஆர் சார். நிறைய கான்வர்சேஷன்ஸ் இந்த ஜேர்னி இல்லை ஷூட்டுக்கு நடுவில் அவரோட ஒர்க் பண்ணுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த லேர்னிங் மறக்கவே மாட்டேன் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அ ட்ரூ பிளெஸிங். A lot of actors in the stage. Sujit, firstly, fantastic working with you. Naya avata English la pesna so that avarku puriyum. Fantastic working with you, buddy, and I'm wishing you the very best. I hope you are flooded with opportunities after Rasavadi's release, not only in Tamil but in all other languages. Wishing you the very best. It was a pleasure working with you. நிறைய ஆக்டர்ஸ், GM சுந்தர் சார் அவரோட ஃபியூ சீன்ஸ் தான், பட் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி உங்களோட ஒர்க் பண்ணதில். ஆர்டரில் போல். பட் ரேஷ்மா, விஷிங் யூ தி பெஸ்ட். நீங்கள் சொன்னீங்க இது உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட், பட் ஐ ஹோப் யூ ஹேவ் மெனி மோர் ப்ரெஸ் மீட்ஸ் ஆஸ் த லீடிங் லேடி அண்ட் விஷிங் யூ த வெரி பெஸ்ட். மீனு பற்றி சொல்லி ஆகணும். இன்ஃபேக்ட் மீனு வந்து ஷூட்டுக்கு நடுவில் பாவம் ஷி வாஸ் வித் அ பேபி. ஆனாலும் காஸ்டியூம் எல்லாம் பக்காவாக பார்த்து ஷி வில் லைக் 2 minutes அர்ஜுன்னு போய் குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அகேன் ஷி யூஸ் டு கம் பேக் ஆன் செட். ஸோ தட் அமௌண்ட் ஆஃப் டெடிகேஷன் மீனு, ஆல் தி வெரி பெஸ்ட். ஐ லவ் த காஸ்டியூம்ஸ். மறுபடியும் எங்கேயும் சொல்கிறேன், ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன்.
டானியா படி அவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து இன்டர்வியூஸ் நான் சொல்ல. ஸோ டானியா, எஸ் யூ ஆர் மை ஃப்ரெண்ட். ஒர்க் பண்ணதில் சந்தோஷம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஐ ஹோப் we can work on more movies together. Co-producer sir, thank you. Happy that நீங்கள் வந்தீங்க on board after listening to the gist of the story. ரிஷி, நண்பா, மச்சான், thank you. லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கூட ஒர்க் பண்ணதில்லை. அண்ட் கூடிய சீக்கிரம் உன்னோட சோலோ படத்துக்கு என்னை இன்வைட் பண்ணுறேன், நம்புகிறேன். நான் வந்துடுறேன். சினிமாட்டோகிராஃபர் சார், தேங்க்யூ. விஷுவல்ஸ்க்காக அமேசிங். மாஸ்டர், நீங்கள் அப்படியே ஒரு வாரத்தில் முடிச்சிட்டிங்க டூப் இல்லாமல். பட் உங்களால் உங்கள் டீம்னால தான் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். யாராவது மிஸ் பண்ணுறேன்னா இல்லை. ஆர்ட் டீம், எடிட்டர் சார், ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் மூவி பற்றி. அண்ட் ஐ ஹோப் அம்மா அப்பா இந்த உங்களோட ரிவ்யூ பார்ப்பாங்க நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக அவங்க கேட்டுருக்காங்க ஒரு ரொமான்டிக் ரோல் பண்ணுறான்னு சொல்லி. ஸோ உங்கள் ஃபீட்பேக் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடுறேன். சார், உங்களோடையும் ஒர்க் பண்ணதில் சந்தோஷம் சார். வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ மேம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ as well. A big thank you சக்தி சார், படம் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு டு தி ஆடியன்ஸ். 10th ரிலீஸ் ஆகுது, இன்னும் 3 நாள் தான். ஐ ஹோப் இது வரைக்கும் கைதியிலேருந்து நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவ், ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்கீங்க அபவுட் மை பர்ஃபார்மன்ஸ் அண்ட் த மூவி. பட் இது வந்து சாந்தகுமார் ஃபில்ம். அது என்னோடய ட்ரீம் ரொம்ப நாளாக. ஸோ ஹாப்பி ஃபைனலி அந்த என்னோடய ஃபோட்டோவில் சாந்தகுமார் ஃபிலிம் பார்க்கும்போது இஸ் வெரி வெரி சரியல் ஃபீலிங். ஸோ 10th படம் பாருங்கள், படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்சோ வாண்ட் டு தேங்க் தமன் பிரதர். ஐ ஹோப் யூ வாட்ச் திஸ். ஓஜிக்கு அப்புறம் மறுபடியும் அவரோட கொலாபரேட் பண்ணுறேன். தேங்க்யூ தமன் பிரதர். பிக் தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ, வணக்கம். அண்ட் ஆல்சோ சாரி, பிரேம் இருக்கீங்களா? பிரேம், இபி பிரேம், அவர் எஸ்கேப் ஆகிட்டார் நினைக்கிறேன். பிக் தேங்க்யூ பிரேம் ஃபார் ஆல் தி சப்போர்ட். டே ஒன்லேருந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஆல்சோ சுரேஷ் சார், சுரேஷ் சார் இல்லை நாசர் சார், சுரேஷ் சார், அவரோட ஆஃபீஸில் தான் ஜேர்னி ஆரம்பித்தேன் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி மறுபடியும் அவர் கொலாபரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. பிக் தேங்க்யூ டு யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக நான் இங்கே இருக்கக்கூடிய நபர் ஒரு வார்த்தையில் பதில் சொல்வதில் வந்து ரொம்ப அசாத்திய திறமை பெற்ற ஒரு நபர். நிறையா ட்ராவல் பண்ணுவார். இவர் ஒரு மௌன குரு, இவரே ஒரு மகாமுனி. இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ண நினைக்கிறேன். அவர் இயக்கிய மகாமுனி திரைப்படம் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஹையஸ்ட் இன்டர்நேஷ்னல் அவார்டுகளை அள்ளி குவித்த ஒரு படம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ இயக்குனர் திரு சாந்தகுமார் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நான் ஒவ்வொரு டைம் சொல்கிறது தான், எனக்கு ஸ்டேஜில் பேச வராது. இந்த பிரசாத் தேட்டரில் கூடியிருக்கிற அனைவருக்குமே வணக்கம் அன்ற நன்றிகள். யாரையும் மிஸ் பண்ணல, மொத்தமாக சொல்லிட்டேன். ரசவாதி இது 3rd ஃபில்மு. என்னோடய டெக்னிக்கல் டீமு, என்னோடய ஆக்டர்ஸ், ஏன்னா ஒவ்வொருத்தரை பற்றியுமே சொல்லணும். ஷூட்டிங் க்ரூ, போஸ்ட் ப்ரொடக்ஷன் டீமு, இப்போ ப்ரமோஷன்ஸ், பப்ளிசிட்டி எல்லாருமே, ஏன்னா ஒவ்வொரு பேரை நான் விட்டுருவேங்கிறதுக்காக நான் மொத்தமாகவே நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லோருடைய சப்போர்ட்டில் மட்டும்தான் இந்த நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருமே உங்களோட எல்லாருமே பொட்டன்ஷியல் பீப்புளாக தான் நான் கூப்பிட்றேன். இப்போ ஏன் அவுட்புட் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாருமே வந்து பயங்கர பொட்டன்ஷியல் ஒருத்தங்க. அவங்களோட நான் சேர்ந்து நான் கோஆர்டினேட் பண்ணி நான் வேலையை வாங்கிக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒன்று ரசவாதி. இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ரொமான்ஸ், க்ரைம், ஆக்ஷன், இது ஒரு மிக்சட் ஜானர் ஃபிலிம் தான். இந்த ஒரு மௌனகுரு கொடுத்த ஃபீலிங். ஸோ மௌனகுரு மகாமணி மாதிரி 3வது வேறு ஒரு அனுபவமாக உங்களுக்கு இருக்க போகுது இது. ஸோ May 10th வந்து தியேட்டரில் ரிலீஸ். உங்களுடைய சப்போர்ட் எல்லாமே தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வருது அப்படிங்கிறத வந்து நீங்கள் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது உங்களுடைய இதாக நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். இப்போ வந்து ரசவாதி டீம் வந்து ஒரு குரூப் பிக்சர் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு வந்து கொஷின் ஆன்சர் செக்மெண்ட் வந்து இருக்குது. பத்திரிகை நண்பர்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. வந்ததுக்கு நன்றி. Thank you Shanta sir for giving me this amazing opportunity to work with you, and thank you Arjun and the entire cast and crew for the support, and thank you. என்ன மாதிரி வார்த்தை? படத்தில் வந்து கேரக்டர் பேர் வந்து சூர்யா. பட் இப்போதைக்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது. பட் இது வந்து நான் முன்னாடி பண்ண படங்களை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அது உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஸோ தேங்க்யூ. போருமா?
அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து கண்டென்ட் வந்து சொல்லிடுவாங்க ஓரிரு வார்த்தைகள்லாம் சம்பிரதாயத்துக்காக பேசுங்க அப்படின்னு. நாங்களும் அதை வந்து ஃப்ளோவில் போட்டுருவோம். பட் இவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன், நான் சொன்னேன் நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுன்னு, அதை இவ்வளோ பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவீங்கன்னு நினைக்கல. தேங்க்யூ. அடுத்ததாக நான் கூப்பிட்ற நபருக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி இங்கே நடந்த ஒரு விஷயத்தை வந்து நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ ப்ரெஸ் மீட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே வந்து இதே இடங்களில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணிக்கு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சாதாரணமான ஆட்களாக இருப்பாங்க. அவங்களுடைய பின்புலத்தையும் சரித்திரத்தையும் திரும்பி பார்த்தா மிகப்பெரிய சம்பவம் செய்தவர்களாக வந்து இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து எல்லா விஷயத்தையும் வந்து தனக்குள்ளே வச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அமைதியாக இந்த ஸ்டேஜில் வந்து ஒருத்தர் இருக்கார். சுஜித் சங்கர் அவர்கள் தான். மலையாள சினிமாவில் இவரை வந்து நல்லா தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப செலக்டிவான சில படங்கள் தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இவங்களுடைய ஃபேமிலி பற்றி சில விஷயங்கள்லாம் வந்து நான் சொல்கிறேன்னு சொன்னேன். பட் அதை பற்றி சொல்லவே கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்தியாவிலே வந்து பார்த்திங்கன்னா முதல் கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து கேரள மாநிலத்தில் அமைந்தது. அந்த மாநிலத்துடைய முதல்வராக இஎம்எஸ் அவர்கள், அதாவது இஎம்எஸ் நம்பூதிரிபாத் அவர்கள் தான் இருந்தாங்க. அவர்களுடைய பேரன் தான் சுஜித் சங்கர் அவர்கள். ஸோ சுஜித் சங்கர் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ. ஹலோ எவ்ரி ஒன், என் பேர் சுஜித். நான் அந்த ரசவாதி படத்தில் பரசுராஜ்னு ஒரு பண்ணியிருக்கேன். About the experience of working in this film and also working with Shantakumar sir, I think I kind of understood the meaning of a story which I think you may all know. It's a common story in India, like a Birbal story or a Tenali Raman story. It's like in the night a traveler is walking through the street. There are street lights and all, and he sees one man. He's searching for something under the street lights. And so the traveler asks, "Sir, what are you doing?" So this man says, "Oh, sir, I came here in the evening. I lost my ring here, so I'm searching for that. And it's very costly, so the traveler says, "Okay, I will help you." And the traveler starts helping the person, and after some time they are not able to find it. So the traveler says, "Okay, sir, let's do one thing. Let's reenact the whole thing. Where did you go? You know, where were you sitting? How did you move? And then, you know, maybe you can find out where the ring was lost." So the man says, "No, I actually know where the ring is. The ring is there, under the tree, there." So the traveler is like, "Then why are you not searching there?" So the man says, "See, it's very dark there, no? And there are a lot of, maybe there could be snakes. Here there is street light, there is light, and it's safe here. So I think I'll search here. Maybe I could get the ring." I am saying this story because I think many films, many creators, they try to get to the meaning and try to understand certain things through their work, but I think they are safe in their under the lights, and you know, even if they know that the whole thing is there under the tree in the dark. So I think Shantakumar sir, he dares to venture into the dark, and you know, even if there are snakes, and yeah, so that's where you find all those things that are lost, a lost love or a lost treasure or lost meaning. I hope you all watch the film. I hope you enjoy it. I hope it touches you somewhere and makes you think also. I thank the production, DNA Mechanic Company. I'm extremely grateful to Shantakumar sir. I'm really thankful to all the cast and crew. Thank you very much. Hope you enjoy the film. Thank you. தேங்க்யூ சார். இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான நபரை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். சில படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து இணையும் போது அதோடைய வெற்றியை வந்து அடுத்த தளத்திற்கு வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் சக்தி ஃபிலிம் சக்திவேலன் அவர்களை இந்த நேரத்தில் வந்து நான் நினைவுபடுத்தி அவருக்கு வந்து நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் சார்பாக வந்து ஹர்ஷத் அவர்கள் வந்திருக்காரு, அவருக்கும் நன்றி. அடுத்ததாக இந்த இடத்துல நான் அழைக்க போகிற நபர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப செலக்டிவாக வந்து படங்கள் பண்ணக்கூடிய ஹீரோயின்களில் இவர் வந்து ரொம்ப முக்கியமானவர். இதுவரை அவர் ஏற்று நடித்த அத்தனை கதாபாத்திரங்களையுமே வந்து அதுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்க ஒரு நபர்னு சொல்லலாம். தானியா ரவிச்சந்திரன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். திடீர்னு பேச கூப்பிட்டாங்க, எனக்கு என்ன பேசணும்னு தெரியல. எனக்கு வந்து இந்த ஸ்டேஜ், இந்த மைக் எல்லாமே புதுசு. ரசவாதியில் எனக்கு வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்த நான் டைரக்டர் சாருக்கு ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். என்னை வந்து இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ரசவாதி படம் ப்ளீஸ் எல்லாரும் தயவுசெய்து போய் தேட்டரில் பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் இந்த படம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். அடுத்ததாக நான் கூப்பிட இருக்கிற நபர் பொதுவாக வந்து ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் அண்ட் ஹீரோயின்ஸை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்கர் ஜெனரேஷன்ஸை வந்து பார்த்து பாராட்டி அவங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக வந்து அவங்க கொடுக்கணும் அப்படிங்கிறது காரணம் தான் அதுக்கு பின்னால் வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து நிறைய பிரபலங்கள் நிறைய இசை வெளியீட்டு விழாவிற்கெல்லாம் வந்து நிறைய பேரை வாழ்த்தி பெருமைப்பட்டு பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல அந்த வேலையை நான் வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். தொகுப்பாளினியாக வந்து கண்டிப்பாக வந்து இவங்க தமிழ் சினிமாவை வந்து ரூல் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து நான் சொல்லிடுறேன். ரேஷ்மா ஒரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப வணக்கம். எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரசவாதி சாந்தகுமார் சாரோட டைரக்ஷனில் பண்ணதுக்கு நான் ரொம்பவே பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சந்திரா இஸ் ஸோ ஸ்பெஷல் டு மீ. ஏதாவது தப்பாக பேசியிருந்தா ஐம் சாரி. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் மீட். இங்கே வரைக்கும் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்தால் என்னோடய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், தெய்வம், அப்புறம் யூனிவர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண கோஸ்டார்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது உங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் அவங்களோட ஃப்யூச்சர் கெரியருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நான் இங்கே கூப்பிட இருக்கிற நபர் வந்து எல்லாருக்கும் வணக்கம். இது என் தமிழில் படம். சாந்தகுமார் சார் சாந்தமாக தான் இருக்கார். அவர் ஒன்றும் அவ்வளோ எல்லாம் பண்ண மாட்டார். அவர் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுவார். நான் வந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். எனக்கு ஃபஸ்ட்டு படங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணாமல் ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு. ஆக்டர்ஸ் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ஃப்ரீடமாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறப்ப. இதில் ரெண்டு லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். கொடைக்கானல் அந்த மதுரையிலையும் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து வேறு கேமராவும் யூஸ் பண்ணி நாங்கள் வேரியேஷன்ஸும் அதை காட்டியிருக்கோம். அது படம் பார்க்குறப்ப உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். இது ஃபஸ்ட்டு படங்கிறதுனால அது எனக்கு வந்து பெருசாக அந்த ஃபீல் இல்லை. நான் ஆக்சுவலாக பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு நான் பாம்பேயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சது பெரிய ஒரு லக்கு தான். அந்த சாந்தகுமார் சார் கூட ஒர்க் பண்ணுற கிடைக்கிறதுங்கிறது, ஃபஸ்ட்டு படமே கிடைக்கிறதுங்கிறது அது எல்லாத்துக்கும் அமையாது. ஸோ இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரில. டெக்னிக்கலாக எதாவது கேட்டாலும் சொல்லலாம். அது கேமராமேனுக்கு இதுக்கு மேலே எதுவும் பேச முடியாது. ஸோ வாய்ப்பு தந்ததுக்கு சாந்தகுமார் சாருக்கு நன்றி. ஃபுல் டீமுக்கும் கங்க்ராட்ஸ் ஃபார் த ரிலீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்ததாக ரசவாதி திரைப்படத்தின் கோ ப்ரொடியூசர் திரு கோவர்தன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ரொம்ப சிலருக்கு தான் வந்து இந்த பேர் பொருத்தம் வந்து நல்லா ரைமிங்கில் அமையும். ஸோ அந்த மாதிரி அமைந்த ஒரு நபர் நீங்கள். கோ ப்ரொடியூசர் கோவர்தன் அவர்கள். குட் ஈவினிங் டு ஒன் அண்ட் ஆல். இது எங்களோட ஃபர்ஸ்ட் படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, லைக் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்ட் இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் I've met the director சாந்தகுமார் சார். இட் வாஸ் இன் த பீச் ஹவுஸ் நினைக்கிறேன். அங்கே ஈசிஆரில் நம்ம ஆஃபீஸ் இருக்குல்ல, அங்கே தான். அண்ட் அவர் ஸ்டோரி சொல்லும்போதே எப்படி சொன்னார்னா, இட்ஸ் ஆக்சுவலி லைக் புதுசாக ட்ரை பண்ண போகிறேன், ஒரு ரொமான்டிக் படம், அர்ஜுன் தாஸை வச்சு ட்ரை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அவ்வளோதான். லைக் ஓகே, இட்ஸ் a நியூ கான்செப்ட், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். Anyways, I don't want to get into more details, but I wish the whole team a very good luck and all the best. Thank you. தேங்க்யூ சார். ரொம்ப நேரமாக வந்து டெக்னிக்கல் டீம் வந்து கூப்பிட்டதுனால ரொம்ப கம்மியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த குறையை நீக்குவதற்காக அடுத்ததாக ஒரு சூப்பரான நபரை கூப்பிட போகிறேன். ரொம்ப சிலருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்கிறாரு, அன்னைக்கு அப்படியே இன்னைக்கும் அப்படியே அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் சத்யா படத்தில் நீங்கள் எப்படி பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து இருக்கிறாரு. ஸோ நடிகர் திரு GM சுந்தர் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நான் ஒரு கிழவன் தான். சத்யாவில் நடிக்கும்போது வயசு வேறு, இப்போ ரசவாதியில் நடிக்கும்போது வேறு வயசு. பட் ரசவாதி படத்தில் வந்து ஒரு மெட்டமார்பிசிஸ் சொல்லுவாங்க, ஒரு ஆல்கமிஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்னு ரெண்டு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. நேச்சுரல் சயின்ஸில் வந்து ஒரு அயனை வந்து
மெர்க்குரியோட பம்பாட் பண்ணிங்கன்னா கோல்டாக மாறும். அது பேர் தான் ஆல்கெமிஸ்ட்டு, ஆல்கெமி ராதர். அது பண்ணுறவங்க தான் ஆல்கெமிஸ்ட்டு. சோஷியல் சயின்ஸில் வந்து ஒரு இன்சிடெண்ட்லேயோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேயோ ஒரு மெட்டமார்ஃபிசிஸ் நடந்து ஆளே வேறு மாதிரி மாறுறது தான் ரசவாதி. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சோஷியல் சயின்ஸில் வந்து இந்த டைட்டில் வந்து நான் நிறைய டெக்ஸ்ட்டில் படிச்சிருக்கேன். பட்டு தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் ஒரு விஷயம் வந்து ஒரு சோஷியல் சயின்ஸில் ஒரு ஹியூமன் பீயிங்கிட்ட நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பிரமாதமான டைட்டில் வச்சுருக்காரு சார். இட்ஸ் எ ஃபேண்டாஸ்டிக் டைட்டில் சார். மற்றபடி எனக்கும் சாந்தகுமார் சாருக்கு நிறைய இருக்குது. நான் வந்து மௌனகுரு எல்லோரும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். அவரை பார்த்துட்டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நிறைய நான் போவேன். அப்போ ஒரு இன்சிடெண்ட்டில் அவரை பார்க்கும்போது, என்ன சார் மௌனகுருவில் அப்படியே இருட்டுறையில் அப்படியே இழுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே, அந்த அளவுக்கான ஒரு 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 டைரக்டோரியல் வந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் வந்து பார்த்துட்டு நான் ஆடி போயிட்டாங்க. அதுலேருந்து ரெகுலராக வந்து இவரை எப்படியாவது காக்கா பிடிச்சி மடக்கி எப்படியாவது இவர் படத்தில் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நானும் முயற்சி பண்ணி ரொம்ப வருஷமாக வந்து இவரை பார்த்துட்டே இருந்து திடீர்னு ஒரு நாள் மகாமுனியில் வந்து கூப்பிட்டு அமிச்சார். அதுவும் சிவா பிரகாஷ் அவர் தான் கேஸ்டிங் டைரக்டர். அவர் சொல்லியிருக்கார் போல இருக்குது. ஆமாம் சுந்தர் கூப்பிடு அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படி தான் நான் மகாமுனியில் போனேன். எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுத்தாரு. அவர் வந்து நடிக்கும்போது எப்படின்னா ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னா என்கிட்ட ஒரு டெஃபினேஷன் சொன்னார். மஞ்சவரட்டு அப்படின்னாரு. மஞ்சவரட்டுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளையை வந்து கயிறில் கட்டி போடுவாங்க. அது அவ்வளோ தூரம் போயிட்டு வரும், அவ்வளோதான். அந்த கயிறு என்ன லென்த் இருக்கோ அது வரைக்கும் போவோம். அந்த அளவுக்கு ஒரு லீவரேஜ் கொடுப்பார் ஒரு ஆக்டருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுக்கறதுன்றது வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். அந்த மாதிரி ஒரு கயிறு வந்து எனக்கு கொடுத்தார். கொஞ்சம் லென்த்தியான கயிறு கொடுத்தார் எனக்கு. கொடுத்துட்டு வந்து நீங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணும்போது வந்து நான்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது நான் இன்ஸ்டியூட்டில் படித்ததுனால தியேட்டரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் சில இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் பண்ணி நான் பண்ணுவேன். அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட்டும் பண்ணுவார். ஏதாவது முன்ன பின்ன இருந்ததுன்னா நேராக பக்கத்தில் வருவார். பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். இவ்வளோ தான் சொல்லுவார். அங்கேருந்து மைக்லேருந்து கத்துறது, கூப்பிட்றது, என்னையா நடிக்கிற அப்படிலாம் அந்த மாதிரிலாம் ஒரு சத்தமும் இருக்காது. நேராக பக்கத்தில் வந்து அதை சொல்லுவார். அது ஸோ ரசவாதி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சோஷியலி ரெலவெண்ட் ஃபில்மாக இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் ஃபுல்லாக படத்தை பார்க்கல. பட்டு ஸ்கிரிப்ட் முடிச்சுட்டு என்கிட்ட கூப்பிட்டார். ஏன்னா நானும் எடிட்டர் சொன்ன மாதிரி எங்கிட்டே நல்லா பேசுவார். ஒரு 1 hour பேசுவார். நிறைய பைக்கை பற்றி பேசுவோம், ஃபிலாசபி பற்றி பேசுவோம். நிறைய வந்து இஸ் a கிரேட் கிரியேட்டர். ஏன்னா பைக்கில் போகும்போது ஒரு கான்டம்ப்ளேட்டிவ்னஸ்ஸு, ஒரு திங்கிங் பேட்டர்னு, ஒரு லோன்லினஸ்ஸு எல்லாமே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு டைரக்டர். இது வந்து நம்ம நிறைய எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். பட் இந்த இந்தியன் கான்டெக்ஸ்டில், சவுத் இந்தியன் கான்டெக்ஸ்டில் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் வந்து இருக்காருன்றது ஒரு ரேரிட்டி தான். அது வந்து மிஸ்டர் சாந்தகுமார் தான். என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு ஸ்கிரிப்ட் முடிச்சு என்னை கூப்பிட்டு இது வந்து ஒரு ரோல் இருக்குது நீங்கள் பண்ணணுன்னாரு. என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க, நீங்கள் கூப்பிட்டா ஓடி வந்துட்டு நான் பண்ணிவிடுவேன் அப்படின்னேன். இல்லை இது அறத்தை பற்றி பேசணுன்னாரு. அறத்தை பற்றி பேசணும். நான் மாதிரி இது மாதிரி சைலண்ட் ஆகிட்டேன். ஸோ அறம்னா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு காந்தியன் ஐடியாலஜி, ஒரு அறமை, ஒரு மாரலு, ஒரு எத்திக்ஸு, இதெல்லாம் வச்சு வந்து உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் பேசணும் கிளைமேக்ஸில் அப்படின்னாரு. ஆஹா, நமக்கு லட்டு மாதிரி கிடச்சிதுரா இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. ஏன்னா நான் வந்து ஐ எம் ஃபேன் ஆஃப் காந்தியன் ஐடியாலஜி அண்ட் அறம், எத்திக்ஸு, மாரல்லாம் எனக்கு கொஞ்சம் உண்டு. இதை வந்து எங்கடா சினிமாவில் வந்து என்னால் ஆஸ் அன் ஆக்டராக போர்ட்ரே பண்ண முடியும்னு நினைக்கும் பொழுது சாந்தகுமார் வந்து எனக்கு ரசவாதியில் வந்து எனக்கு சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ ரசவாதின்ற டைட்டிலை பற்றி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணுதுன்றது நான் ஒன்றும் ரொம்ப சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள். அது தேங்க்யூ சாந்தகுமார் ஃபார் தட் அறம் பேசுகிற ரோல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ், ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ். யா, ஆஸ் அன் ஆக்டர் வந்து ஒரு வாய்ஸ் மாடுலேஷனில் வந்து பேசுகிறதுக்கு வந்து ஐ திங்க் ஹி ஹஸ் காட் அ ஃபென்டாஸ்டிக் வாய்ஸ். அண்ட் ஈவன் தானியா மேடம் அவங்களோட ஒர்க் பண்ணேன். ரேஷ்மா அவங்களோட நான் ஒர்க் பண்ணல சீக்வன்ஸில். அண்டு சுஜித் இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ஏன்னா அவர் வந்து என்எஸ்டி ஸ்டூடெண்ட்னால் நானும் தியேட்டரில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட நான் ஃப்ரீயாக இருக்கும்போது நாங்கள்லாம் பேசும்போது பார்த்திங்கன்னா வெரி ஒரு ஹவு டு கெட் இன் டு த கேரக்டர் ஆர் ஹவு டு கெட் இன் டு த மூடு, அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருப்போம். அது மாதிரி ஐ திங்க் இந்த ஸ்னீக் பீக்கில் நான் பார்த்தேன். ரொம்ப இன்டென்ஸாக இருந்தது அந்த சீக்வன்ஸு.
சூப்பர் வெல்டன் சுஜித். அதுக்கப்புறம் டேரக்டரை பற்றி திருப்பி ஒன்று நான் சொல்லி ஆகணும். என்னென்னா நிறைய கிளாசிக்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து ஹிச்காக் வந்து எல்லா படத்துலையும் ஒரு சீனில் வந்துட்டு போவார். அது மாதிரி சாந்தகுமார் இந்த படத்தில் வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரை வந்து பின்னாடி அதுவும் முதுகு தெரிகிற மாதிரி வச்சு ஒரு ஷாட்டில் வந்திருக்காரு. ஐ திங்க் ஹிச்காக்கியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதை வந்து நான் சபையில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அப்புறம் பிரேம் ஒரு ப்ரொடக்ஷன்னு வெரி நைஸ் ஜென்டில்மேன்னு. மேடையில் உட்காந்துருக்கேன் எல்லாருக்குமே வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ், பல வருட அனுபவம், அருள் சாரு எல்லாருமே வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் பழக்கம். இந்த மேடையில் வந்து நான் எதாவது போர் அடிச்சுன்னா மன்னிச்சிங்க. கடைசியில் என்னோட ஒரு இது இருக்குது, என்னோட ட்ரேட்மார்க் இருக்குது. என்ன ஜோக் காமிக்கிறீங்களா, என்ன ரங்கா எல்லாம் நியாயமாக அதெல்லாம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, வணக்கம்.